தண்ணீரை நாம் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறிய அடுத்த சில நிமிடங்களில் கபினி ஆற்றிலிருந்து காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு திறக்கப்பட்டிருப்பது நம்பிக்கை கீற்றை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது அது வினாடிக்கு 25,000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் நெருங்கும் போது மேட்டூர் அணையில் இருந்து சாகுபடிக்கு காவிரி நீர் திறக்கப்படாதா என எதிர்பார்த்து விவசாயிகள் காத்திருப்பார்கள். கர்நாடகாவில் வெள்ளம் ஏற்படும் சூழலில் கேட்காமலேயே காவிரி நீரை திறந்துவிடும் அம்மாநில அரசு கொஞ்சம் மழை குறைந்தாலும் சுரக்கம் காட்டுவது வழக்கம். அதேபோல் தங்கள் அணைகளில் தற்பொழுது போதிய நீர் இல்லை என கூறி கர்நாடகா முரண்டு பிடித்தது. போதாக்குறைக்கு மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு தடையில்லை என மத்திய அமைச்சர் கூறியதும் டெல்டா விவசாயிகளுக்கு வேதனையை கூட்டியது. அதனால் பல்வேறு இடங்களில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவிலோ தமிழ்நாட்டிற்கு இம்முறை தண்ணீர் திறந்துவிடக்கூடாது என கூறி விவசாயிகள் தீவிர போராட்டத்தில் இறங்கினர். ஆளும் காங்கிரஸ் மட்டுமின்றி முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா உள்ளிட்ட பாஜகவினரும் குமாரசாமி கட்சியினரும் ஒரே குரலில் ஒலித்து வருகின்றனர். இதனிடையே காவிரி ஒழுங்காற்று குழு தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களில் 4.5 TMC நீரை திறந்துவிட வேண்டும் என பணித்தது. காவிரி மேலாண் ஆணையமும் அதை ஆமோதித்து நாள்தோறும் 3,500 கன அடி நீர் வீதம் 4.5 TMC நீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட்டது. இதை ஏற்க மறுத்த கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மேல்முறையீடு செய்யப்போவதாக கூறினார். இதனிடையே இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் ஒருமித்து ஒலிக்கவில்லை என்றார். காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நமக்கு வர வேண்டிய மொத்த ஃப்ளோவில் நமக்கு மேலும் ஒரு 17 TMC நமக்கு வர வேண்டிய தண்ணி இருக்கு. இது அனைத்திற்கும் சேர்த்து திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே திடீர் திருப்பமாக மைசூருவில் செய்தியாளர்களை நேற்று சந்தித்த டி.கே. சிவக்குமார், தண்ணீரை திறந்து விடாமல் போனால் நம்மை அடித்து கொண்டு போய்விடும் என கூறி விவசாயிகள் போராட்டத்தை கைவிட வலியுறுத்தினார். ಕಾವೇರಿನ ನಂಬಿಕೊಂಡಿರುವಂತ ಎಲ್ಲ ರೈತರಿಗೆ, ವರ್ತಕರಿಗೆ, ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ ಅವರಿಗೆ, ತಮಿಳುನಾಡವರಿಗೆ, ಪಾಂಡಿಚೇರಿಯವರಿಗೆ, ಬೆಂಗಳೂರಿನವರಿಗೆ, ಮಂಡ್ಯ, ಮೈಸೂರು ಏನು ಉದ್ದಕ್ಕೂ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಏನು ಆ ತಾಯಿ ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ಅನುಗ್ರಹದಿಂದ ಈ ಕಾವೇರಿಯ ಸ್ವರೂಪಿ ಏನು ಹರಿದಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳಾದಿಯಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನೆಮ್ಮದಿಯಿಂದ ಬದುಕಬೇಕು. மேலும் கர்நாடக காவிரி ஆறு அணைகளான ஹாரங்கியின் கொள்ளளவில் 97%, ஹேமாவதி 71%, கபினி 88% நிரம்பும் நிலையில் உள்ள நிலையில் KRS அணையில் மட்டும் நீர் 40%க்கும் கீழ் உள்ளது. தற்போது காவிரி தோன்றும் குடகு மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் KRSம் நிரம்பி வருவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதை சாக்குப்போக்கு சொல்லி கர்நாடகா தள்ளி போட முடியாது என்றே தெரிகிறது. இந்நிலையில் கர்நாடகாவின் கபினி அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பதை சூசகமாக டி.கே. சிவக்குமார் கூறிய அடுத்த சில நிமிடங்களில் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீரை கர்நாடகா திறந்துவிட்டுள்ளது. முதற்கட்டமாக 12,000 கன அடியாக இருந்த நீர் திறப்பு நேற்று இரவு 10 மணி நிலவரப்படி வினாடிக்கு 25,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. இதனால் கபினி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கபினி அணையில் இருந்து திறந்துவிடப்பட்டுள்ள இந்த உபரி நீர் தமிழ்நாட்டின் எல்லையான பிலிகுண்டுலுவை நாளை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி ஆற்றில் நீராடி ஆடிப்பெருக்கு கொண்டாடிய நிலை மாறி குழாய் நீரில் குளித்து கொண்டாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். காவிரி ஆறு ஆர்ப்பரித்து வரும்பொழுது வணங்கியும் நன்றி தெரிவித்தும் ஆடிப்பெருக்கை கொண்டாடிய மக்கள் தற்பொழுது காவிரியின் வருகைக்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எல் நினோவின் தாக்கத்தால் இந்த ஆண்டு பருவமழை போதிய அளவில் இல்லாததாலும் கர்நாடகாவில் இருந்து காவிரியில் உரிய நீர் திறக்காததாலும் தமிழ்நாட்டில் காவிரி ஆறு வறண்டு கிடப்பதால் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம் கடையிழந்துள்ளது.
திருச்சியில் அகண்ட காவிரியாய் ஆர்ப்பரிக்க வேண்டிய ஆறு இன்று கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பாலைவனம் போல காட்சியளிக்கிறது. எனினும் புதுமண தம்பதிகள் நீராட வருவார்கள் என்பதால் அம்மா மண்டபம் பகுதியில் குழாய் அமைத்து நீராட ஏற்பாடு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்காலிகமான வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் காவிரியில் நீராடி வழிபடும் வாய்ப்பு இல்லையே என பொதுமக்கள் ஏக்கம் தெரிவித்துள்ளனர். இங்கே பார்த்தா தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு சரியான வசதி இல்லை. தண்ணி காவிரியில் குளிக்கிறதுக்கு போய் இப்போ பைப்பில் குளிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இது மக்கள் கவர்மெண்ட்டு நல்லபடியாக தண்ணி விட்டு மக்களுக்கு எல்லா எதிர்பார்ப்பும் நிறைவேற்றி கொடுக்கணும். அரசு கொஞ்சம் பார்த்து மக்களுடைய சம்பிரதாயங்களை நிறைவேற்றி தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 500,000 கனஅடி தண்ணியாவது இங்கே வர்ற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு செய்யணும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சை மாவட்டத்திலோ காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, குடமுருட்டி, வடவாறு என அனைத்து ஆறுகளும் மணல் மேடுகளாய் காய்ந்து கிடக்கின்றன. காவிரியில் தண்ணீர் இல்லாததால் வீட்டு குடிநீர் குழாய்களில் வரும் நீரையே காவிரி தாயாக நினைத்து வழிபாடு செய்யும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர் தஞ்சை மக்கள். காவேரியில் தண்ணி வரலன்னா என்ன செய்வாங்க? வீட்டில் காவேரிக்கு பைப் இருக்குது, அந்த குழாய்கிட்ட வச்சு காவேரி தாயை வணங்குவாங்க. வீட்லேயே பைப்பு தான், வீட்டு பைப்பு காவேரி நீராக நினச்சிக்கிறோம். அப்படி தான் வச்சு கொண்டாடுறோம். இல்லை பக்கத்தில் கிணறு, அப்போ இந்த காலத்துலலாம் கிணறு இருக்கும், ஒரு 10 பேர் தண்ணி முள்ளுவாங்க, அது மாதிரி. இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு வீட்டில் கிணறே இல்லை, பைப்பு தான். ஆடிப்பட்டம் தேடி விதைத்த டெல்டாவின் மற்றொரு மாவட்டமான மயிலாடுதுறையிலும் இதே நிலைதான். ஆண்டுதோறும் காவிரி துலாக்கட்டத்தில் காப்பரிசி, கருகமணி, பழ வகைகள் வைத்து படையலிட்ட மக்கள் இந்த ஆண்டும் வருவார்கள் என்பதால் புஷ்பகர தொட்டியை சுத்தம் செய்து போர்வெல் மூலம் நீர் நிரப்பி ஆடிப்பெருக்கை கொண்டாட நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஏமாற்றத்தை அளித்தாலும் வரும் நாட்களிலாவது காவிரி தாய் ஓடோடி வந்து ஏக்கம் தீர்க்குமா என மக்களும் விவசாயிகளும் காத்து கிடக்கின்றனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சதமடித்த நிலையில் இரவில் திடீரென கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, அரக்கோணம், சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்ததால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. காஞ்சிபுரம், ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. பல இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்தது. மதுராந்தகம், கருங்குழி, மேல்மருவத்தூர், மாமல்லபுரம், கல்பாக்கம் பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூரில் பகலில் வெயில் சதமடித்த நிலையில் இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரை மழை கொட்டியது. எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வின் முதல் சுற்று வரும் 4ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையும், 2ஆம் சுற்று கலந்தாய்வு வரும் 24 முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரையிலும், 3ஆம் சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 10 முதல் 18ஆம் தேதி வரையிலும் நடைபெறும் என்று மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் தேர்வானவர்கள் ஆகஸ்ட் 28க்குள் சேர வேண்டும். 2ஆம் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரையிலும், 3ஆம் சுற்று செப்டம்பர் 16 முதல் செப்டம்பர் 26ஆம் தேதி வரையிலும் நடைபெற உள்ளது. மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான ஸ்டே வேகன்சி எனப்படும் கடைசி சுற்று கலந்தாய்வு அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கல்வியாண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி தொடங்கும் என மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவித்துள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் 30 விழுக்காடு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக செயல்படவில்லை என கூறிய திமுக சட்டப்பிரிவு செயலாளர் என்.ஆர். இளங்கோ விரைவில் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் கூறினார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்நிலையில் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட 14 வாக்குச்சாவடிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் மு.க. ஸ்டாலின் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி கடந்த புதன்கிழமை மறு ஆய்வு பணி தொடங்கிய நிலையில் 30 விழுக்காடு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக செயல்படவில்லை என்பது தெரியவந்துள்ளதாக திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ குற்றம் சாட்டினார். 30% மிஷினுக்கு மேல 8 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதுல 3 மிஷின்ல பிரச்சனை இருக்கு. 30%க்கும் அதிகமான இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இல்லாததினால் எங்களுக்கு இந்த மொத்த நடைமுறையிலுமே நம்பிக்கை இல்லை.
அந்த வாக்கு எண்ணிக்கை அந்த வாக்கு இயந்திரம் 2 சீல்கள் இல்லை, புதியதான அட்ரஸ் டேக் இருக்கிறது. எனவே இந்த மொத்த தேர்தலிலுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக பாதுகாக்கப்படவில்லை என்று கூறிய என்ஆர் இளங்கோ ஆதாரத்துடன் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டின் ஜூலை மாத மொத்த ஜிஎஸ்டி வசூல் கடந்த ஆண்டை விட 15.4% அதிகரித்து 2,11,000 கோடி ரூபாயை கடந்துள்ளது. இதுகுறித்து சரக்கு மற்றும் சேவை வரித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மற்றும் இறக்குமதி மூலம் கிடைத்த அதிக வசூல் காரணமாக ஜூலை மாத மொத்த ஜிஎஸ்டி வசூல் கணிசமாக உயர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 1,83,000 கோடி ரூபாயாக இருந்த மொத்த ஜிஎஸ்டி வசூல் கடந்த ஜூலை மாதம் 15.4% அதிகரித்து 2,11,000 கோடியை கடந்துள்ளது. குறிப்பாக உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் வசூல் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி 10.1% அதிகரித்து 1,44,000 கோடியாகவும், இறக்குமதி மூலம் வசூல் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி 29% அதிகரித்து 66,511 கோடி ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, ஹரியானா, தெலுங்கானா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வலுவான வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய அரசு, தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வசூல் 1% குறைந்து 10,414 கோடி ரூபாயாக இருந்ததாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி பகிர்வு தொகையாக 1,09,019 கோடி ரூபாய் விடுவித்துள்ள மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு 4,466 கோடியும், உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடியும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளது. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் மக்கள் தொகை விவரம் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரலில் தெரியவரும் என்று தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் பாபு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து விவரித்தார். தமிழ்நாடு முழுவதும் இந்த களப்பணிக்காக 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் இந்த களப்பணியில் ஈடுபட உள்ளனர். இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு 19,000 சூப்பர்வைசர்ஸ் கூட நியமிக்கப்பட்டுள்ளனர். செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணலைன்னாலும் எல்லா வீடுகளுக்கும் கணக்கெடுப்பாளர்கள் வருவாங்க. செல்ஃப் எனுமரேஷன் எந்த வீட்டில் பண்ணியிருக்காங்களோ அந்த வீட்டில் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 12 டிஜிட் கோடு இருக்கும். அந்த கோடு மட்டும் அவங்க வச்சு காட்டினா போதும். அதை பார்த்துட்டு கொஞ்சம் செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. மறுபடியும் இந்த 33 கேள்விகளை கேட்க மாட்டாங்க. வீட்டில் ஆட்கள் இல்லாத போது மக்கள் கணக்கெடுப்பு எப்படி நடைபெறும் என்பது குறித்தும் விளக்கினார். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு நம்ம ஒரு 200 வீடுகள் இல்லைன்னா ஒரு 800லேருந்து 900 மக்கள் தொகை இருக்கிற ஏரியாவை தான் ஒரு கணக்கெடுப்பாளருக்கு கொடுத்துக்கிறோம். அவங்க ரவுண்ட் வைஸாக போவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகிறப்ப எந்தெந்த வீடுகள்லாம் லாக் ஆயிருக்கு இல்லை வீட்டில் இல்லாட்டி அதெல்லாம் குறித்து வச்சுக்கிடுவாங்க. இந்த 30 நாட்களில் லாக் ஆகிருக்கிற வீடுகளுக்கெல்லாம் மறுபடியும் போவாங்க. பக்கத்து வீட்லையும் சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரி கணக்கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, சென்சஸ் கணக்கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் முடிஞ்சால் மொபைல் நம்பர் கூட வாங்கிட்டு பேசுறதுக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முடிந்து அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரலில் தான் முழு விவரம் தெரியவரும் என்றும் சுந்தரேஷ் பாபு கூறினார். கேரளாவில் 9 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் பெய்த அதி கனமழையால் அப்பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கோழிக்கோடு மாவட்டத்தின் எங்கப்புடா பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் கோழிக்கோடு மைசூர் சாலை வெள்ளத்தில் தத்தளித்தது. இடுக்கி மாவட்டத்தின் ஐயப்பன் கோவில் பகுதியில் உள்ள பெரியார் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆற்றங்கரையோர வீடுகள், கடைகள் வெள்ளத்தில் மூழ்கின. கோட்டயம் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு வீடு முற்றிலுமாக அடித்துச் செல்லப்பட்டது. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி ஒரு குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். நிறை புத்தரிசி பூஜை நாளை முன்னிட்டு இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை கோவில் திறக்கப்படும் நிலையில் மழை வெள்ள பாதிப்பை கருத்தில் கொண்டு பக்தர்கள் பயணத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது. தொடர் மழையினால் பம்பை மற்றும் திருவேணி ஆறுகளில் நீர்மட்டம் அபாய கட்டத்தை எட்டியுள்ளதால் பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பத்தனம்திட்டா மாவட்டத்தின் ரன்னி நகரில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பொதுமக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர்.
கேரள மாநிலம் குமுளி அருகே வண்டிப்பெரியாறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சூழ்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கண்ணூரில் பழசி அணையில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் கட்டுமான பொருட்களை அதிகாரிகள் அகற்றினர். கொட்டியூர் கிராமத்தில் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் நடத்திய இந்த நூதன போராட்டத்திற்காக ராகுல் காந்தி உட்பட எம்பிக்கள் மீது வாரணாசி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் நன்கொடையாக கொடுத்த பணத்தில் முறைகேடு நடந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. முதற்கட்ட விசாரணையில் 3 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளில் நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ராமர் கோவில் நன்கொடை முறைகேட்டை கண்டித்து நூதன போராட்டம் நடத்தினர். இதையடுத்து சனாதன தர்மத்தை அவமதித்ததாக பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாரணாசியில் சில துறவிகள் புகாரும் அளித்த நிலையில் துறவியாக வேடமிட்டிருந்த சுயேட்சை எம்பி பப்பு யாதவ், உண்டியலில் பணம் போட்ட ராகுல் காந்தி மற்றும் சமாஜ்வாதி எம்பி அவதேஷ் பிரசாத் ஆகியோர் மீது வாரணாசி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சீனாவில் கொட்டித்தீர்த்த கனமழையால் ரயில்வே தண்டவாளங்கள் சேதமடைந்த காட்சிகளே இவை. ரஷ்ய எல்லையை ஒட்டியுள்ள ஹைலோங்ஜியாங் மாகாணத்தில் உள்ள முடான்ஜியாங் நகரில் கனமழை கொட்டித்தீர்த்தது. இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பல மீட்டர் தொலைவிற்கு ரயில்வே தண்டவாளங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. ஜியான் நகரில் லிண்டோங் மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் நள்ளிரவில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தெருவில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. ஓம் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக திருவண்ணாமலை சென்ற நடிகர் தனுஷ் திறந்தபடி காரில் நின்று ரசிகர்களை நோக்கி கையசைத்த காட்சிதான் இது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாக்கி வரும் திரைப்படம் ஓம். மம்முட்டி வில்லனாக நடிக்கும் இப்படத்தில் சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, நஸ்ருதீன் ஷா உள்ளிட்ட நட்சத்திரங்களும் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள கோபுர தெரு பகுதியில் இப்படத்தின் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. இதில் பங்கேற்பதற்காக கிரிவல பாதையில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த தனுஷ் படப்பிடிப்பில் பங்கேற்க காரில் சென்றார். அப்பொழுது ரசிகர்கள் திரண்டதால் திறந்தபடி காரில் நின்று ரசிகர்களை நோக்கி கையசைத்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி பூசலை தவிர்க்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளை டெல்லி உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழ்நாடு வந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்கான பயிற்சி நிறைவு முகாமில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களிடம் ராகுல் காந்தி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். சுமார் 2.5 மணி நேரம் மாவட்ட தலைவர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். மாவட்ட தலைவர்களிடம் மாவட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்த அவர்கள் வசம் உள்ள திட்டங்கள் மற்றும் சந்திக்கக்கூடிய சவால்கள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் அவர்களிடம் பேசிய ராகுல் காந்தி 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு பலருக்கும் கிடைக்காத வாய்ப்பு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கட்சியை அடிமட்ட அளவில் மக்களிடம் கொண்டு செல்ல உழைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மாவட்ட தலைவர்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என எச்சரித்த ராகுல்
காங்கிரஸ் கனெக்ட் என்ற செயலியில் மாவட்ட தலைவர்கள் நாள்தோறும் தங்களுடைய பணிகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் 6 மாதத்திற்கு ஒருமுறை மாவட்ட தலைவர்களின் பணிகள் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றுள்ளது என்றும் 2 அமைச்சர்கள் உள்ளனர் என்றும் பெருமிதம் தெரிவித்த ராகுல் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி அடுத்து வரும் ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்றும் கூறினார். உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்றும் சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் கூறிய ராகுல் உட்கட்சி பூசல் மற்றும் பல அணிகளாக செயல்படுவது இருக்கக்கூடாது என்றும் எச்சரித்தார். அதை முறைப்படுத்தவே புதிய மாவட்ட தலைவர்களாக நியமனம் என்றும் சுட்டிக்காட்டினார். கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளை டெல்லி கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் அதிக அளவில் இளைஞர்களை கட்சியில் சேர்ப்பதை உறுதிப்படுத்தவும் அறிவுறுத்தினார். இந்த பயிற்சி முகாம் பயனுள்ளதாக இருந்ததாகவும் ராகுல் காந்தியின் வருகை தங்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் மாவட்ட தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இனி எதிர்வரும் காலங்களில் ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு சக்தியாக நிச்சயம் வரும். அது கூடிய விரைவில் வரும். 10 நாள் பயிற்சி எப்படி இருந்துச்சு? 10 நாள் பயிற்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். நிறைய அறிவார்ந்த நண்பர்கள் வந்து எங்களுக்கு சில ஆலோசனைகள் நிறைய வழங்கியிருக்கிறாங்க. ஹெல்த் வைஸாகவும் அருண் ஒருத்தர் சார் வந்து ஒருத்தர் சொன்னார். அப்புறம் சச்சின் ராவ் இந்த டீம் லீடரு ரொம்ப பெஸ்ட்டாக எங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக மாவட்ட தலைவர்களின் குடும்பத்தினருடன் ராகுல் காந்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ராகுல் காந்தியை சந்தித்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டது மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்ததாக தெரிவித்தனர். சொல்லும் போதே சிலுக்குது. இதில் ஒரு கரெக்ஷன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை, முதல் முறையாக குடும்பத்தோட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் படம் பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு குடும்பத்தார்கிட்டலாம் வந்து அவர் பேசும்போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. என்ன சொல்றது, அந்த அன்பை பரிமாறுற வகையில் மாவட்ட தலைவர்கள் அவங்க கிட்ட வேலை வாங்குறோம் அப்படி மாதிரி இல்லாமல் ஒரு குடும்ப நட்போட ஒரு அன்போட அந்த உறவோட எல்லாருக்கிட்ட என்ன பண்றீங்க, என்ன டெவலப்மெண்ட் ஃபியூச்சருக்கு என்ன நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்ற அளவுக்கு ஒரு ஆழமா இறங்கி பேசினாங்க ராகுல் காந்தி. ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் ராகுல் காந்தி சுமார் 3 மணி நேரம் நிர்வாகிகளுடன் நேரம் செலவிட்டதால் கூட்டத்தில் உற்சாகத்திற்கு குறைவில்லை. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மஞ்சக்குப்பம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுமார் 3 மணி நேரம் வெயிலில் நிற்க வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அமைச்சர் ராஜ்குமார் பங்கேற்ற நிகழ்ச்சி முடியும் வரை மாணவர்கள் கடும் வெயிலில் காத்திருந்ததால் பலர் சோர்வடைந்தனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை திட்டமிட வேண்டும் என பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை பெரம்பூரில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரம்பூர் ரமணா நகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் இருந்த சந்தோஷ், ரித்திக், ஆனந்த், ரிஷி கணேசன் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்பொழுது அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 20 வலி நிவாரண மாத்திரைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தியதில் வியாசர்பாடியைச் சேர்ந்த ஸ்ரீதர் மற்றும் தமிழ்மணி ஆகிய மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 220 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். 2030ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடையும் நோக்கில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் கார் பழுதுபார்க்கும் நிறுவனத்தில் ஆய்வு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் சந்திக்கும் மின்சார நிலை கட்டண பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். 2036 நம்மளோட விஷன் வந்து அந்த 1.5 டிரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டோட வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதில் வந்து நம்ம 30% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துறை வாரியான டெவலப்மெண்ட்டுக்கான ஒர்க்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ அதை அச்சீவ்மெண்ட்டுக்காக அதுக்கான வேலைகளை, செயல்பாடு, அதுக்கான சப்சிடிஸ், பெனிஃபிஷரி போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை நம்ம அடிப்படை விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொத்தடிமை தொழிலாளர் முறையை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் என்று அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் கொத்தடிமையாக இருந்த 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்ட கோவை நீலாம்பூரைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். அரசு அவங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய முறையை பின்பற்ற வேண்டும். அதாவது அவங்களுக்கு முறையான ஆவணங்களை பெற்றுதான் அவங்களை வந்து வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதிமுறைகள். அதை பின்பற்றாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்.
தென்காசி மாவட்ட முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கத்தின் 9வது நலத்திட்ட விழாவில் தமிழக அமைச்சர்கள் ஷாஜகான் மற்றும் ராஜீவ் கலந்து கொண்டனர். 129 பயனாளிகளுக்கு 11,74,000 ரூபாய் மதிப்பிலான தையல் இயந்திரங்கள், மாவு அரைக்கும் இயந்திரங்கள், கல்வி மற்றும் சிறு தொழில் உதவித் தொகைகளை வழங்கினர். இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் சங்கங்களின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என அமைச்சர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் அருகே கிருஷ்ணா நதி கால்வாயில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் மெத்தை வியாபாரி உயிரிழந்தார். புழல் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் தனது உதவியாளருடன் ஆட்டோவில் வியாபாரத்திற்கு சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ கால்வாய்க்குள் கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு மீட்பு துறையினர் முருகேசனின் உடலையும் ஆட்டோவையும் மீட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூரில் 17 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக 58 வயதான ஒருவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் கண்ட பெற்றோர் விசாரித்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த அப்துல் வாக்கித் என்பவர் சிறுமிக்கு கொலை மிரட்டல் விடுத்து தொடர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது வெளிச்சத்திற்கு வந்தது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அப்துல் வாக்கித்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் வீரமாங்குடி கொள்ளிடம் ஆற்றில் வீரமாங்குடி ஏலாக்குறிச்சி இடையே கதவணை அமைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் தேசிய கொடியோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவு இருந்தும் பணிகள் தொடங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள் தமிழக அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 6.5 ஏக்கர் நிலத்தில் உருவாக்கப்பட்டு வரும் பசுமைக்காடு நந்தவனத்தில் 300 மரக்கன்றுகள் நடப்பட்டன. கோவில் நிர்வாகம், தன்னார்வ அமைப்பினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து வேங்கை, தேக்கு, கடம்பு உள்ளிட்ட மரக்கன்றுகளை நட்டனர். அடுத்த கட்டமாக நட்சத்திர மரக்கன்றுகள் நடும் பணிகளும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. திருவாரூரில் நடைபெற்ற காவிரி விவசாயிகள் சங்கத்தின் வறட்சி மாநாட்டில் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் காவிரி நீர் விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக அரசியல் ஆதாயம் தேடுவதாக குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மேல்பாடி கிராமத்தில் உள்ள பொன்னையாற்று பகுதியில் மனித மண்டை ஓடு மற்றும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மண்டை ஓடு யாருடையது எனவும் கொலை செய்து புதைக்கப்பட்டவரின் மண்டை ஓடா எனவும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே சோளிங்கர் பணிமனையில் போக்குவரத்து கழகத்தின் ஸ்டோர் பொறுப்பாளராக பணியாற்றிய அரசு அலுவலர் பணிச்சுமையால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அம்மூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனிடையே இறந்து போன பாஸ்கரன் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி சோளிங்கர் அம்மூர் சாலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்ட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் குறுவை சாகுபடியில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். காவிரி என்பது கர்நாடக மாநிலத்திற்கு சொந்தமானது அல்ல, பன்மாநில நதி அது. அந்த வகையில் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகம் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் அதிலே பாசன உரிமை என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டில் புதுமையான சிந்தனைகளுடன் முதலில் தொழில் தொடங்க வருபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட தொழில் மைய அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அதிகாரிகளுடன் துறை வளர்ச்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தொடர்ந்து 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். கரூரில் பொதுமக்களிடையே போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் காவல்துறையினர் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு நடைபயணம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி உழவர் சந்தை அருகே தொடங்கியது. இதேபோல கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ரவுண்டானா பகுதியில் இருசக்கர வாகன ஓட்டுநர்களிடம் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் பெய்த அதிதீவிர கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பத்தனம்திட்டா மாவட்டத்தின் ராந்தி உட்பட முக்கிய பகுதிகள் மற்றும் சாலைகள் முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ராந்தி பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சொகுசு காரை அப்பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து கயிறு கட்டி மீட்டனர்.
தருமபுரியில் காதலிக்க மறுத்த பெண்ணை நகர பேருந்து நிலையத்தில் வைத்து கடந்த மாதத்தில் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்ற இளைஞர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தருமபுரியை அடுத்த தேங்காய்மரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சின்னசாமி தன்னை காதலிக்க மறுத்த ஷீலா என்பவரை கத்தியால் 6 இடங்களில் குத்தியதில் படுகாயமடைந்தார். இந்த நிலையில் மாவட்ட எஸ்பி அருண் கபிலன் பரிந்துரையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் சரவணன் உத்தரவின்படி சின்னசாமியை தருமபுரி நகர காவல்துறையினர் குண்டர் சட்டத்தில் மீண்டும் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வேட்டையன்பட்டியில் காமாட்சி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். என்ஃபீல்ட் பிள்ளையார் கோயிலில் இருந்து புறப்பட்ட பால்குட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோயிலை வந்தடைந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மலைத்தேனீ கொட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காரைக்குடி அருகே கல்லுப்பட்டியில் திடீரென கூட்டை விட்டு வெளியே வந்த மலைத்தேனீக்கள் சாலையில் நடந்து சென்றவர்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் என 10க்கும் மேற்பட்டோரை கொட்டின. இதில் SR பட்டணம் பகுதியைச் சேர்ந்த 70 வயதான முத்தையா என்பவரை அதிகமான மலைத்தேனீக்கள் கொட்டியதில் அவர் காரைக்குடி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் சிறுவன் ஒருவனுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது.